கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக் அப்படின்னா, போர்ட்ரேட் டிராயிங்க்கு வந்து எப்படி வந்து கரெக்டான ஒரு பென்சில் வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த பென்சில் தான் அப்படின்னு எப்படி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய இடத்துல எனக்கும் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டான பென்சில் சூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த பென்சில் எடுக்கலாமா, இல்லை இந்த பென்சில் எடுக்கலாமா, ஹெச்பி எடுக்கலாமா, பி எடுக்கலாமா, 2B எடுக்கலாமா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து வராது. ஸோ சிம்பிளான ஒரு ட்ரிக் தான், எனக்கு திடீர்னு மைண்டில் வந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன ட்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு பேப்பர் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். அதில் வந்து என்கிட்ட எவ்வளோ கிரேட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு வந்து டிவைட் பண்ணி, அதாவது 1 சென்டிமீட்டர் வச்சு டிவைட் பண்ணி 12 அதாவது 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுட்டு அதை வந்து மேலேயும் கீழே டிவைட் பண்ணியிருக்கேன். அதாவது மேலே 1 சென்டிமீட்டர், கீழே 1 சென்டிமீட்டர். அது ஏன் டிவைட் பண்ணோன்னா, மேலே வந்து நமக்கு 6H அந்த பென்சில் கிரேட்ஸோட நம்பர்ஸ்லாம் போட்டு கீழே வந்து ஷேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நான் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட 6 பென்சில்ஸ் இருந்துச்சுன்னா 6 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. அதாவது 6 சென்டிமீட்டர் ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் போட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பென்சில்ஸ் இருக்கோ 1 சென்டிமீட்டர் கணக்கு வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து 12 சென்டிமீட்டருக்கு வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்ன கிரேட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கோமோ அந்தந்த கிரேட்ஸுக்கு கீழே நம்ம வந்து அந்தந்த கிரேட்ஸ் அந்தந்த பென்சில் எடுத்து நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 6H வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பாக்ஸஸுமே வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேட் பண்ண எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். க்ளீன் பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் ஆல்ரெடி பண்ணது, அதாவது அதில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அழுக்கும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிரும். நம்ம ஷேட் பண்ணி 6H பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்காக தெரியும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஸ்டெம்ப்பு இல்லை ஏதோ ஒரு பிளெண்டிங் டூல், ப்ரஷ்ஷு எது எடுத்திங்கனாலும் அது வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஷேட்ஸுமே வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இது வந்து நான் அப்படியே வந்து அந்த பாக்ஸ் மட்டும், அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷேட் பண்ணது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பிரிண்ட் அவுட்டில் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து மொபைல்லையும் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் பண்ணலாம், இல்லை லேப்பில், டேப்பில், இல்லை எதில் வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். பிரிண்ட் அவுட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்குறக்கு. இப்போ வந்து நான் அந்த கிளாஸஸ், அந்த கூலிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ அது 8B நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே 8B வந்து ஷேட் பண்ணாமல் 4B, 6B, 8B ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெத்திக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து 6H, 4Hலாம் ரொம்ப லைட்டாக இருக்குது. 2H அந்த மாதிரி H இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெத்திக்கிட்ட பார்த்திங்கன்னா ஷேடோவில் ஒரு சைடு இருக்குது, அந்த சைடு. ஸோ அது மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது மேட்ச் பண்ணும்போது H ஸோ அந்த மாதிரி வருது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் 6H, 4H. ஸோ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் எடுக்கிற ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து எப்படி இருக்கோ அது கூட வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கண்ணத்துக்கிட்ட, ஸோ அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கண்ணை வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் ஷேடோ இருக்கிற சைடு அது பார்த்தீங்கன்னா 6H, 4H, 2Hலாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஹெச்எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் H, அப்புறம் HB ஸோ அந்த மாதிரி போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துருக்க ரெஃபரன்ஸ் பிக் கூட இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பென்சில் எடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து HB ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா டார்க் சைடு, ஷேடோ சைடும் இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த கிரேட் வச்சு ஷேட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிடுங்க. அந்த ஷேடோ, அந்த டார்க் ஏரியாவை விட்டுறாதீங்க. அது ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்க் பென்சில் எடுத்து அந்த ஷேட் பண்ணதுக்கு மேலே ஷேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ வந்து H ஷேட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக 8B வந்து அந்த பிளெயின் ஏரியாவில் அப்படி ஷேட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு அது பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பென்சில் எடுத்து அது மேலே ஷேட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுங்கள். 6H, 4H அப்படியே ஒவ்வொன்றா வச்சு பார்த்துட்டு ஸோ இது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பென்சில் எடுத்து ஷேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த பென்சில் எடுத்து ஷேட் பண்ணுறது அப்படின்னு. இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. ஸோ சிம்பிள் ட்ரிக் தான். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ
இப்போ வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து ஸோ இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு வந்து மைண்டில் வந்தது. இருந்தாலும் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு இவ்வளோ நாள் தள்ளி வந்துருச்சு. ஸோ எப்படி வந்து கடைசியில் இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னன்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் பார்த்தாது, இது வந்து உங்கள் டிராயிங்ஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க, பிடிக்கனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலை ரசிக்கும் உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் இனிமேல் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதேமாதிரி நம்ம சேனல் நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலான்னு நம்ம சேனல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதேமாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிராயிங் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓவிய கலை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம். பாய்.